இலங்கையில் ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்தினை இலங்கையினுடைய நீதிமன்றம் ஒரு பப்ளிக் அதாரிட்டியாக, அதாவது அதை ஒரு பொது நிறுவனமாக, அதை ஒரு அரச நிறுவனமாக கருத வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கின்றது. அண்மையில் ஹிரு டிவிக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பிலேயே இது தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்றைய இந்த பதிவில் இது தொடர்பான சில விடயங்களைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். முதலில் இந்த வழக்கு தொடர்பான பின்னணியை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். ஒரு கொலை குற்றச்சாட்டில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஒரு நபர் தொடர்பாக ஹிரு டிவி ஒரு செய்தியினை வெளியிட்டிருந்தது. அந்த ஒளிபரப்பில் சில தவறான தகவல்கள் ஒளிபரப்பப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஆர்டிஐ சட்டத்தினூடாக அந்த குறிப்பிட்ட நபரினுடைய தாயார் ஹிரு டிவியிடம் சில கேள்விகளை கேட்டிருந்தார். அதாவது, குறிப்பிட்ட அந்த செய்தியினை பெற்றதற்கான ஆதாரம் என்ன என்றும், அந்த செய்தி உண்மையில் ஹிரு டிவி ஆசிரியரால் சரிபார்க்கப்பட்டதா என்றும், அப்படி அந்த செய்தி சரிபார்க்கப்பட்டிருந்தால் அவர்களுடைய விவரங்களையும் கோரி ஆர்டிஐ சட்டத்தினூடாக இந்த விண்ணப்பம் ஹிரு டிவியிடம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் ஹிரு டிவி நிர்வாகம் தாங்கள் ஒரு தனியார் நிறுவனம் என்றும், ஆர்டிஐ சட்டம் தங்களுக்கு பொருந்தாது என்றும், அது அரசு துறைகளுக்கு மட்டும்தான் பொருத்தம் என்று கூறி அந்த தாயாரினுடைய விண்ணப்பத்தினை ஹிரு டிவி ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் பிற்பாடு இந்த பிரச்சினை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் ஆணைக்குழுவுக்கும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்துக்கும் பாரப்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் சில முக்கியமான விடயங்களை இதில் குறிப்பிட்டிருக்கின்றது. நீதிமன்றம் குறிப்பிட்ட விடயங்கள் இவைதான். ஹிரு டிவி ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் கூட அவர்கள் ஒளிபரப்புக்காக பயன்படுத்தப்படுகின்ற அலைக்கற்றைகள், அதாவது அலைவரிசைகள் பொதுமக்களுக்கு சொந்தமானது. அதை பயன்படுத்துவதற்காக அவர்கள் அரசாங்கத்திடம் உரிமம் பெற்றுத்தான் அதனை பயன்படுத்துகின்றார்கள். எனவே இதனை ஒரு பப்ளிக் அதாரிட்டியாக கருத வேண்டும் என்பது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தினை நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் வலியுறுத்தியிருந்தது. ஹிரு டிவி ஒரு தனியார் நிறுவனமாக இருந்தாலும் கூட அவர்கள் பொதுமக்களுக்கான சேவையைத்தான் வழங்குகின்றார்கள். எனவே அந்த பொதுமக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு அவ்வாறான நிறுவனங்களுக்கு இருக்கிறது என்பதை நீதிமன்றம் இந்த தீர்ப்பினூடாக வலியுறுத்தி இருக்கின்றது. இன்றைக்கு இருக்கிற சோசியல் மீடியா காலத்தில் தவறான தகவல்கள் ஒருவருடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதாக அமைகின்றது. ஒருவரை பற்றிய செய்தி தவறாக இருக்கின்ற பட்சத்தில் அது எவ்வாறு சரிபார்க்கப்பட்டது என்று கேட்பதற்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கின்றது. செய்தியை சரிபார்த்த ஆசிரியருடைய விவரங்களை கூறுவது ஊடக சுதந்திரத்திற்கு ஒருபோதும் அச்சுறுத்தலாக இருக்காது. மாறாக அது ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் என்று நீதிபதிகள் அந்த தீர்ப்பில் வலியுறுத்தி இருக்கின்றனர். இந்த தீர்ப்பின் மூலம் தனியார் ஊடகங்களும் தாங்கள் வெளியிடுகின்ற எல்லா வகையான செய்திகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றனர். உண்மையில் இது ஒரு சாதாரண தீர்ப்பல்ல, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. அதுவும் குறிப்பாக ஆர்டிஐ சட்டத்தை பொறுத்தவரையில் இது மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பாகவே பார்க்க வேண்டியிருக்கின்றது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து விடுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.